அந்த மருந்துன்னு ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சைக்கோ ட்ரக்ஸ் எல்லாம் லைஃப் லாங்காக சாப்பிடணும். இந்த ஹீலிங் ஸ்டோன் அப்படிங்கிறது டோட்டல்லி மனசு. இதுக்கும் அப்புறமாக 6வது ஒரு ஸ்டோன் இருக்கு. தட் இஸ் கால்டு ஸ்பெஷல் ஸ்டோன். ஸ்பெஷல், எல்லாத்தையும் ஸ்பெஷல். ஆமாம். ஐந்தாவதாக இந்த கல். இப்போ இது வரைக்கும் 4 கல்லை பற்றி சொன்னேன். இப்போ அடுத்தது 5வது ஸ்டோன், ஹெல்த் ஸ்டோனை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஹீலிங் ஸ்டோன். ஹீலிங். ஆமாம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன கற்களில் ராசி கல் மட்டும்தான் மனசு சம்மந்தப்பட்டது, பாக்கி 3மே உடல் சம்மந்தப்பட்டது. இந்த ஹீலிங் ஸ்டோன் அப்படிங்கிறது டோட்டல்லி மனசு சம்மந்தப்பட்டது. மனசு மட்டும்தான். அந்த மனசுமே ஹீலிங் அப்படின்னாக்கா ஒரு மருத்துவ வார்த்தை, அதை நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். இந்த ஹீலிங் ஸ்டோன்கிறது என்னென்னா, சில பேருக்கு வந்து பிறவியிலேயே மனதில் சில, அதை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் குறைபாடுகள்னு சொல்கிறேன். இந்த ஆக்டிசம் சொல்லலாம், அது மாதிரி. இல்லை மனசில், அதாவது எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதோ டிப்ரெஸ்டாக எங்கேயோ யோசிச்சுட்டு அவங்களே அதாவது சமுதாயத்தில் கான்ஸ்டண்ட்டாக எப்போ பார்த்தாலும் ஒரு கம்பேரிசன். அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், பார்ப்பாங்க. ஆமாம், இருந்தாலுமே தனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற, தன்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. அதாவது நான் எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார், எப்போ பார்த்தாலும் நான் யார் வீட்டுக்கு போனாலும் நான் வேலையெல்லாம் பண்ணுவேன், அவங்களுக்கு அவ்வளவு பண்ணேன், இவங்களுக்கு இவ்வளவு பண்ணேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கடைசியில் எனக்கு கெட்ட பேர் தான் சொல்லிட்டு என் முன்னாடியே கண்ணில் தண்ணி விட்டு அழக்கூடிய இருக்காங்க பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சில ஆண்கள் கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க, அந்த ஆண்களுக்காக பெண்கள் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரிங்க, பாவம் இவரோட தம்பிக்காக இவ்வளோ பண்ணாரு, அண்ணனுக்காக பண்ணாரு, குடும்பத்தில் பண்ணிட்டு இது மாதிரிலாம் இருக்காரு, கடைசியில் சொத்து பத்தில் ஏமாத்திட்டாங்க, அப்படி ஆக்கோ இப்படி எதில் பார்த்தாலும் குறைதான். ரைட்டா? அவங்கள நான் குறை சொல்லலை, அது அவங்களுடைய ஜாதகம் அமைப்பு. அதுக்கெல்லாம் ரொம்ப உள்ள போய் பார்க்கணும். அதெல்லாம் சும்மா ஜாதகம் ராசி பலன் மாத்திரம் பார்த்தா தெரியாது, ராசி கட்டம் அதெல்லாம் உள்ள போயிட்டு அஷ்டவர்க்கம், அந்த 16 சொன்னீங்களா, அதில் ஒவ்வொரு வர்க்கமாக. ஆமாம். அப்புறம் அஷ்டவர்க்கம், சப்தவர்க்கம், பின்னாஷ்டக வர்க்கம், பிண்டச்சோத்தியம், இந்த மாதிரி பல உள் அமைப்புகளில் போய் பார்க்கும்போது தான் எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு அந்த நட்சத்திரம் வந்து லக்னாதிபதியோடையோ ராசியின் அதிபதியோடையோ எதிரி கிரகங்களாக இருந்து நீச்சமாக போய் அந்த நட்சத்திரம் வலுவிழந்து இருக்குது, அந்த மாதிரி அந்த ராசி வலுவிழந்து இருக்குது, அல்லது அந்த ராசி அதிபதி வலுவிழந்து இருக்குங்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்த்து மைக்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் மாதிரி அதை பண்ணி அதுக்குமே கடைசியில் ஒரு நிவர்த்தி தீர்வை இருக்கு அந்த ஹீலிங் ஸ்டோன். இந்த பாக்கி சொன்ன 5 ஸ்டோன்ஸில் 4 ஸ்டோன்ஸை விட இந்த 5வது ஸ்டோனுக்கு வந்து நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உள்ள போய் ஆழமாக பார்க்கணும். அது வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து தெரிஞ்சு பார்க்காம இருக்காங்களா, இல்லை அவங்களே வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவை கூர்மைப்படுத்திக்கலையா, நோ கமெண்ட்ஸ், எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியும் ஒரு கல் இருக்கு. இதுக்காகவே மருத்துவத்தில் ஒரு துறை இருக்கு, சைக்கியாட்ரிஸ்ட். கரெக்ட். ஆமாம். அவங்க வந்து மெடிசின் மூலமாக குணப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஆமாங்க. குணமும் படுத்துகிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு அசோசியேட்டட் இடைஞ்சல் அப்படின்னாக்கா, அது தப்புன்னு சொல்லலை, ப்ளீஸ் ஆல் த சைக்கியாட்ரிஸ்ட் பார்டன் மீ, பட் அந்த மருந்துன்னு ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சைக்கோ ட்ரக்ஸ் எல்லாம் லைஃப் லாங்காக சாப்பிடணும். தவறி போய் அதோட டோசேஜ் வந்து மாற்றிட்டாலோ இல்லை விட்டு போயிட்டாலோ இல்லை அந்த மாத்திரையோட பிராண்டு கிடைக்காம வேற மாற்றினாலோ அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக மூளையை பாதிக்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் நிறைய இருக்கு, அது ஒரு பெரிய கடல். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உடம்பை வருத்திக்காம உடம்புல வேற ஒரு புது கெமிக்கலை புகுத்தாம நம்ம வந்து இந்த மாதிரியான ஹீலிங் ஸ்டோன் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய சில வீடியோஸில் ஒரு ஸ்டோன் வந்து அது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஏன் இவ்வளோ விலை இருக்குது, அதுக்கு ஏன் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை இல்லை, அது ஏன் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய பழுது அப்படின்னா என்ன, நீரோட்டம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் என்ன, எவ்வளவு வகையான கற்கள் இருக்குது, என்ன ஏது, அது எப்படி நம்ம உடம்புல போய் வேலை செய்யுது, எல்லாத்தையும் நான் விவரமாக சொல்கிறேன். பட் இப்போ ஐயாவோட கேள்விக்கு 5வது ஸ்டோன் சொல்லியாச்சு, ஹீலிங் ஸ்டோன். இதை போட்டால் இந்த மாதிரி மனோரூபமாக வெளியில் தெரியாமல் பாவம் நிறைய பேர் பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹீலிங் ஸ்டோன். ஹீலிங் ஸ்டோன் இது என்ன கல் வரைஞ்சி ஸ்டோனில் பேர்? இதில் வந்து ஹீலிங் ஸ்டோன்னு ஒன்று தனியாக கிடையாது. நீங்கள் ஹீலிங்காக கொடுக்குற ஸ்டோன் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ரூபியாக இருக்கலாம். அந்த ஜாதகத்தோட கிரக அமைப்பை பொறுத்து, கிரக அமைப்புகளை பொறுத்து. சரி ரைட்டா? இல்லாட்டினா சம்டைம்ஸ் சில செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணலாம். லைக் ஆமெத்திஸ்ட், பெரிடாட், ரைட்டா, அக்வாமெரின், இன்னும் நிறைய கற்கள் இருக்கு. கேட்ஸை, எது அவங்களுக்கு எது தேவை இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். டைகரை, தர்மோலின்னு ஒரு ஸ்டோன் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோன், அப்படியே மனசை ப்ளசண்ட்டாக வச்சு. இது அந்த பாதிப்பு உள்ளவங்க மட்டும் தான் போடணுமா இல்லை மற்ற? அதாவது பாதிப்பு உள்ளவர்களுக்கு போட்டால் அவங்க நார்மல் ஆவாங்க. ஆமாங்க. நார்மலாக இருக்கிறவங்க போட்டால் எப்பயோ ஒரு தடவை வந்து சின்ன சின்ன இது வர்றது கூட சரியாயிடும். ஆமாம், வராமலே போயிடும். சின்ன சின்ன நெருடல் வரும்போது கூட அது அப்படியே மறந்துடும். அதெல்லாம் அப்படியே சமமாக நிறைவேறாது. போட்டுக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரியான சில மன கஷ்டங்கள் இது அவங்கள விட அவங்கள சார்ந்து உள்ள குடும்பத்தார்களுக்கு தான் ரொம்ப உபயோகமாக. ஏன்னா அந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து ஹேண்டில் பண்றது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான், இந்த ஃபேமிலிக்கே, டோட்டல் ஃபேமிலிக்கே அது ஒரு தெரியும், அது ஒரு கடினமான வேலை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீலிங் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் பெருமையாக சொல்லலை, நம்மளை வந்து பார்த்தால் அதற்கான சரியான தீர்வு கிரக ரீதியாக எந்த விதமான உடல் பாதிப்பும் இல்லாமல் செஞ்சு தர்றோம். அதை ஃபாலோ பண்ணுங்க, அதோட பலன்களை அனுபவித்து கொள்ளுங்கள். சரிங்க. இதுக்கும் அப்புறமாக 6வது ஒரு ஸ்டோன் இருக்கு. தட் இஸ் கால்ட் ஸ்பெஷல் ஸ்டோன். ஸ்பெஷல், எல்லாத்தையும் ஸ்பெஷல். ஆமாம்,